மற்றும் ஒரு அண்மை செய்தி, விவசாயிகளுக்கு அறிவித்த கடன் தள்ளுபடி வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி திருவண்ணாமலையில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தை புறக்கணித்து திருவண்ணாமலை வேலூர் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தல் அறிக்கையில் சொன்னபடி விவசாய கடனை தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி விவசாயிகள் முழக்கங்களை எழுப்பி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவசாயிகளுக்கு அறிவித்த கடன் தள்ளுபடி வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி திருவண்ணாமலையில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தை புறக்கணித்து திருவண்ணாமலை வேலூர் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தேர்தல் அறிக்கையில் சொன்னபடி விவசாய கடனை தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி விவசாயிகள் முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். விவசாயிகளுக்கு அறிவித்த கடன் தள்ளுபடி வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி திருவண்ணாமலையில் விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது திருவண்ணாமலை செய்தியாளர் செல்வத்திடம் கேட்கலாம். வணக்கம் செல்வம், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. கண்டிப்பா ஜெனிஃபர், தமிழக அரசு தற்போது பொறுப்பேற்று பல்வேறு வாக்குறுதிகளை தவறான முறையில் அறிவித்து வருவதாகவும், சொன்ன வாக்குறுதிகளை எதையுமே நடைமுறைப்படுத்தாத விஜய் ஜோசப்பை கண்டித்து விவசாயிகள் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து இன்று திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்வு கூட்டம் நடைபெற இருந்தது. அந்த விவசாயிகள் குறைதீர்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து விவசாயிகளும் தேர்தல் வாக்குறுதியில் விவசாயிகளுக்கு முழு தள்ளுபடி என அறிவித்த ஜோசப் விஜய் அவர்கள் தற்போது தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு சொன்ன வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றாத பொறுப்பற்ற முதலமைச்சராக விளங்கி வருவதாகவும், அவர் 5 ஏக்கர் உள்ளவர்களுக்கு முழு கடன் தள்ளுபடியும் 5 ஏக்கருக்கு மேல் உள்ளவர்களுக்கு 50% தள்ளுபடி என வாக்குறுதி கொடுத்திருந்தார். ஆனால் தற்போது எங்களுக்கு பிச்சை போடுவது போல் 50,000, 30,000, 2,000 என போட்டுள்ளார். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என இன்று குறைதீர்வு கூட்டத்தில் அனைவரும் புறக்கணித்து சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வம். தள்ளுபடி